ராஜு உன்னை எங்க மிஸ் பண்ணிடணும் பயந்தே போயிட்டேன். லாரி எங்கேயே விட்டுட்டு வண்டியில வந்தியாரு. என்ன பேசுறீங்க? பேசுறது நேரமல்ல, இங்க பாரு. பிரபல பேங்கர் படுகொலை, போலீசார் புலன் விசாரணை, பழைய கேடி ராஜு மீது சந்தேகம். இதெல்லாம் யாரு வேலை? போலீஸ் உன் வேலை தானே பரம்புது. நல்ல வேலை, என் பழைய ஃப்ரெண்டாச்சும் உன்னை காப்பாத்தலான்னு ஓடி வந்தேன். கமா வண்டியில ஏறு. முடியாது, இந்த கொலையை நான் செய்யல. எனக்கு எந்த பயம் கிடையாது. நான் நேரா வீட்டுக்கு போறேன். ராஜு என் கூட வா, என்ன நம்பு. நான் ஆண்டவனை நம்புறேன். அவர் விட்ட வழி நடக்கட்டும். ராஜு இல்ல இல்ல இல்ல, இந்த கொலையை நான் செய்யறேன். இத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இதை தவிர என்கிட்ட இருந்து நீங்க எந்த பதிலையும் வரவழைக்க முடியாது. ராஜு, உறக்க பேசுறதால எதையும் மறைக்க முடியாது. நான் சொல்றத கேளு, உண்மையை ஒத்துக்க. உனக்கு நான் எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யறேன். அதாவது நீ என்கிட்ட சுலபமா மாட்டிக்கிட்ட. என் சொல்படி கேட்டு செய்யாத குற்றத்தை ஒத்துக்கிட்டு உள்ள போயிரு. உன் கழுத்துல அழகான பட்டு கயிறுனால சுருக்கு போட வைக்கிறேன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ராஜு, கோட் யாரு? என்னது இந்த படம் நினைவு இருக்குதா? நீங்க என் பொண்ணுக்கு போட்டு கொடுத்த கழுத படம். கொலை செய்துட்டு நீ தப்பி ஓடும் போது இந்த கோட்டை அந்த வேலைக்கார கிழவன் கையில சிக்கிடு. தவறு. நீ என்ன குறிப்பிட்டு சொல்லாது. கொலைகாரன் தப்பி ஓடும் போது கோட்டு வேலைக்காரன் கையில கிடைச்சிருச்சு அப்படி சொல்லு. கொலை நடந்த இடத்துக்கு உன் கோட்டு எப்படி வந்து? அதான் நான் சொன்னேன், எனக்கு தெரியாம யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. உனக்கு தெரியாம உங்ககிட்ட இருந்த உன் கோட்டை யாரோ திருடிட்டு வந்தாங்க. உனக்கு தெரியாம உங்ககிட்ட இருந்த உன்னுடைய சவரக்கத்திய யாரோ திருடிட்டு வந்தாங்க. உனக்கு தெரியாம உன் குழந்தைகிட்ட இருந்த அந்த படத்தை யாரோ திருடிட்டு வந்தாங்க. இல்ல இன்ஸ்பெக்டர் ராஜு, நடந்தது என்ன நான் சொல்றேன். செட்டியாருக்கு தவணைப்படி கொடுக்க வேண்டிய பணத்தை உன்னால கொடுக்க முடியல. நீதான் பழைய திருடராச்சே. செட்டியார் வீட்டுல இருந்து அந்த பணத்தை திருடி அவருக்கு அதை திருப்பி கொடுக்கலாம்ன்ற எண்ணத்தோட அங்க திருட போல. திருடும் போது செட்டியார் உன்னை பார்த்துட்டான். எழுந்து வந்து பிடிக்கிறதுக்குள்ள நீ அவரை கொண்டுட்ட. இதுதானே நடந்தது. இதுதானே நடந்தது. இதுதானே நடந்தது. ராஜு, நான் தான் ஏதாவது பேச ஆரம்பிச்சா உசு உசுன்னு என்ன அடக்கிறீங்களே. உறக்க பேசுறதுனால உண்மையை மறைக்க முடியாது. நீங்க தானே சொன்னீங்க. அது உங்களுக்கு பொருந்தும் இல்ல. ராஜு, நான் உண்மையை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். கரெக்ட். முதல்ல அதை செய். சார், எல்லாம் ரெடி. உங்களை கூப்பிடுறாங்க. சார், இவன் தான் ராஜு. ஒரு மாஜி திருட 5 வருஷம் தண்டனை அடைஞ்சவன். ஆல்ரைட். இவனை உங்களுக்கு தெரியுமா? கொலை நடந்த ராத்திரி இவனை பாத்தீங்களா? நான் யாரையுமே பார்க்கல. எனக்கு இவனுக்கு லாரி விஷயமா தகராறு நடந்தது. என்னையே தீர்த்து கட்டிடுவேன் மிரட்டினான்னு உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. அப்பா எந்த விஷயமும் என்கிட்ட சொல்லல. என்ன சார் இது? என் கண்ணு முன்னாலே அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டாங்க. உங்க அப்பா சட்டையை பிடிச்சு இழுத்து உலுக்கி உங்களை கொல்லிடுவேன் மிரட்டி இருக்கிறான். இன்ஸ்பெக்டர், this is the place for interrogation, not for confirmation. இது விசாரணை நடக்கிற இடம், தீர்ப்பு சொல்ற இடம் இல்ல. சோ கொலைகாரனை நீங்க பார்க்கல? இல்ல சார், எங்க வீட்டு வேலைக்காரன் முருகன் தான் பார்த்திருக்கான். ஆல்ரைட், proceed for the identification period. ராஜு, நீ நடுவுல போய் நில்லு. சார், இவன் தான் முருகன், கொலையாளியை கட்டி பிடிச்சவன். நீதானே அந்த கொலைகாரனை நேரில் பார்த்தவன்? ஆமாங்க, பேட்டரி லைட் வெளிச்சத்துல பார்த்தேங்க. இவங்களை பார்த்து நீ அன்னைக்கு பார்த்த ஆள் இங்க இருக்காருன்னு சொல்லு. நல்ல பாத்தியா இன்ஸ்பெக்டர்? முருகா, 1 minute. ராஜு, கோட்டை போட்டுக்க. இப்ப பார்த்து சொல்லு, நல்லா பார்த்து சொல்லு. இவன் தானே? இவன் தானே? இவன் தான் இன்ஸ்பெக்டர்.
சாரி சார். நல்ல பார்த்து சொல்லு, நல்ல பார்த்து சொல்லு. ஒன் மினிட். பாரு, நல்லா பாரு, பாரு, நல்லா பாரு. இல்லையா? இல்லைங்க, இந்த ஆள் இல்லைங்க. அவசரப்படாம நல்லா பார்த்து யோஜனை பண்ணி சொல்லி. இவன் தானே இன்ஸ்பெக்டர்? இவன் தான். அவன் பலவந்தமா சொல்ல வைக்காதீங்க. ஏய்யா, நீ பார்த்த ஆளு இவங்கள யாரும் இல்லைன்னு நிச்சயமா சொல்றியா? நிச்சயமா சொல்றீங்க, இவங்க யாருமே இல்லைங்க. ஆல்ரைட் ராஜு, யூ மே கோ. வீட்டுக்கு பா. இன்ஸ்பெக்டர், இன்னும் என்ன நம்பல? ஊரை விட்டு போயிடலான்னு சொன்னீங்க, உங்களை நம்பி பொட்டியோட வந்துட்டேன். என்ன கைவிட்டுற மாட்டீங்களே? பணம் பூரா நீ வச்சு உன்னை விட்டுட்டு அப்புறம் நான் எப்படி அம்மாவா? ஆத்தா கிட்ட சொல்லி கேப்பா வந்துட்டேன்னு. அறிவில்ல உனக்கு? 60 வருஷமா கூடவே இருக்கிற உசுறு சொல்லாம கொள்ளாம ஒரே நிமிஷத்துல தொப்புன்னு போயிடுது. 18 வருஷம் பழகிருக்கிற அந்த ஆத்தாவை பிரிஞ்சு வந்தா என்ன கெட்டா போடுவ? கழுதிங்க தொலைவிட்டு தலைய முடிக்கிட்டாங்கன்னா ஒரு நாளைக்காவது உங்க குளிக்கிட்டுவேன். இதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு மொட்டை கடாசி விட மாட்டேன். கண்ணே கண்ணு ஒன்னே ஒண்ணு ஒரு பொண்ணை பத்து வச்சிருக்கிறேன். காணவில்லைன்னு பத்திரிக்கை விளம்பரம் கொடுக்க வேண்டியதானே? கண்ணு, நீ எங்க இருந்தாலும் வந்துரு. நீ இல்லாம எனக்கு சோறு தண்ணி இறங்குற. நீ வந்த உன்ன கண்ணாவத்தை பண்ணி வைக்கிறேன். நீ வருவதான பத்திரிக்கையில அப்படியே விட்டுட்டாங்கன்னா உன் கழுத்துல மாலையை போட்டு அனாத பணம் வசூல் பண்ணுவ. கம்முனு செய்வீங்க, நீங்க செய்வீங்களே. ஏன் புலம்பிக்கிட்டு எவ்வளவு பணம் வச்சிருக்கிற? 70 ரூபாய் கொண்டாந்து வச்சுக்கிட்டு என்ன பண்றது? திண்டிவனம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வரலாம். கழுத்துல போட்டிருக்கே செயின் இதெல்லாம் ஒரிஜினலா இல்ல கில்ட்டா? என்ன தங்கங்கிற தங்க? நீ வாடா. ஏப்பா, கல்கட்டா பாம்பே இங்க எல்லாம் போக வேண்டியிருக்குமே? சரி சார். பொறுப்பான வேற சமயத்துல விலை உயர்ந்த சரக்கெல்லாம் உன்னை நம்பி அனுப்ப வேண்டியிருக்கும். என் உயிரே போனாலும் சரி, பொறுப்போட சாமான சேர வேண்டிய இடத்துல சேர்த்துருவேன் சார். ஹலோ, எஸ் ஸ்பீக்கிங். ஆமா. அப்படியா? எனக்கு தெரியாதே. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்தாப்பா சார். வேலை? ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கேடிகளுக்கெல்லாம் இங்க வேலை கிடையாது. அது பழைய வீணா போப்பா, எதுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்க? அம்புலி மாமா இல்ல? அம்புலி மாமா. ஆமா. எனக்கு சாப்பிட கிண்ணம் இல்லன்னு கேட்டுச்சு, அம்மா கொடுத்துட்டேன். வாங்கி தரமா? அதோ
படத்துல ஒருத்தர் இருக்கானே அவனே கேளு. ஆமா முருகா, இப்படியே கைய வச்சுக்கிட்டு இருக்கியே, நல்லா வாழுன்னு சொல்றியா இல்ல நாசமா போன்னு சொல்றியான்னு அவனை கேளு. என்னங்க சோதிச்சுக்கிட்டே இருந்தா அவனே சோர்ந்து போயிடுவான். போங்க நல்லா இருங்கன்னு அவனே ஒரு நாள் சொல்லுவான். தைரியமா இருங்க. அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா தைரியம் சொன்னாரோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா சதா நீ எனக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்க. அதனாலதான் நானும் இருக்கேன். வாங்க வாங்க வாமா. டிரைவர், சின்ன பெட்டியில வைர மோதிரம் இருந்துட்டே எங்க அது? வைர மோதிரமா? உங்ககிட்ட தானே பார்சல் எல்லாம் கொடுத்தேன். என்னப்பா, கடையில இருந்து பெட்டியை கொண்டு வந்தவன் நீ, இங்க கொடுத்தவன் நீ, அதுக்குள்ள மாயமா மறைஞ்சு போயிடுமா? வண்டியில வேணா தேடி பாக்குறமா, சத்தியமா எனக்கு தெரியாது. இங்கே இருக்க நம்ம கடையிட்ட சென்ட்ரல் சந்திச்சதுல யாரா நீ? என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி முடிக்கிற? நீயும் திருட்டு கேசு, நானும் திருட்டு கேசு. நம்ம ரெண்டு பேரும் பக்கத்து ரூம்ல இருந்த மறந்துட்டியா? என்னவோப்பா, இங்கேயாவும் கை நீளாம இருந்தா சரிதான். உண்மையை சொல்ற, எனக்கு தெரியாது. யாரு என்னன்னு விசாரிக்காம உன்னை வேலைக்கு வச்ச பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னும் திருட்டு பாரு. நீங்க யாருக்கு வேணாலும் சொல்லுங்க, சத்தியமா இதை பத்தி எனக்கு தெரியாது. நகை வாங்குறது என் பெஞ்சாதிக்கு தெரிஞ்சா என்ன அவர் போலீஸ கூப்பிடுறாளாம். போலீஸ் சார், அவன் மாத்திரம் வந்து உன்னை பத்தி உண்மையை சொல்லலன்னா நான் கூட ஏமாந்து போயிருப்பேன்டா. எனக்கு போறதுக்கு முன்னாடி போயிடுவேன். போறேன் சார். ஆனா ஒண்ணு, என் குழந்தை சத்தியமா இந்த மோதிரத்தை நான் எடுக்கிறேன். எல்லாம் உண்மையிலதான் தப்பு. நகையை கொண்டு வரும்போதே ஜாக்கிரதையா இருந்திருக்கணும் சார். நான் நகை கடையில இருந்து வர்றேன். நகை பார்சல் பண்ணும்போது இந்த சிறு பெட்டி விட்டு போச்சு. இதுல வைர மோதிரம் இருக்கான்னு பாருங்க. பாத்தீங்களா, இதாங்க நான் சொன்ன வைர மோதிரம். பாவிப்ப என்ன அடி அடிச்சுட்டான் சார். பரவாயில்லப்பா, நீதான் பயத்திலே அடிச்சுட்டேன். இந்த ஏறு வண்டியில்.